இது Lightroom Masterclass சீரிஸ்ல 5th வீடியோ, Metadata and Filters. Lightroom ஒரு ஃபோட்டோ ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் மட்டும் இல்லை, இது ஒரு ஃபோட்டோ மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆர்கனைசிங் சாஃப்ட்வேரும் கூட தான். நம்ம இம்போர்ட் பண்ணுற ஒரு ஃபோட்டோவில் இருந்துமே Lightroom மிகப்பெரிய டேட்டா பேஸை கலெக்ட் பண்ணி வச்சுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், என்ன கேமரா, என்ன லென்ஸ், எக்ஸ்போஷர் டேட்டா, கலர் ஸ்பேஸ் இன்ஃபர்மேஷன், ஹைட், வித், ஃபைல் ஃபார்மேட், ஷூட் பண்ண லொக்கேஷன் அண்ட் Lightroom-ஆல் எழுதப்படுற அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனான காப்பிரைட், கீவேர்ட் இன்ஃபர்மேஷன், இது மட்டும் இல்லாமல் IPTC இன்ஃபர்மேஷன். இதோட ஃபுல் ஃபார்ம் இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் டெலிகம்யூனிகேஷன் கவுன்சில். இது ஒரு பிக்சரை வேர்ல்டு வைடாக டிரான்ஸ்மிட் பண்ணும்போது ஒரு பிக்சர் கூடயும் ஒரு வேர்ட் ஃபைல் போட்டு இந்த பிக்சர் இதை பற்றினதான்னு சொல்லிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதுக்காக தான் இந்த IPTC இன்ஃபர்மேஷன். இதில் பொதுவாக யார் இந்த இமேஜை ஷூட் பண்ணா, இந்த இமேஜோட ஓனர் அண்ட் ஓனரோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், காப்பிரைட் இன்ஃபர்மேஷன், அட்ரஸ், இமெயில், ஈவன் ஃபோன் நம்பர் கூட தான். இது மட்டும் இல்லாமல் அந்த பிக்சரை பற்றின டெஸ்கிரிப்ஷனையும் எழுதி வச்சிடலாம். இதனால் மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த டேட்டாவை கூகுள் ஈஸியாக ரீட் பண்ணுங்கிறது தான். ஒருவேளை உங்களோட பிக்சர் கூகுள் இமேஜ் சர்ச்சில் வரும்போது நீங்கள் IPTC டேட்டா இன்ஃபர்மேஷனோட அப்லோட் பண்ணியிருந்தா கூகுள் கிரியேட்டர் அண்ட் காப்பிரைட் இன்ஃபர்மேஷனையும் டிஸ்பிளே பண்ணும். சிம்பிளாக சொல்லணும்னா, மெட்டடேட்டாங்கிறது உங்களோட பிக்சருக்கு நீங்கள் கொடுக்குற அடையாளம் அண்ட் அட்ரஸ். இந்த மெட்டடேட்டாவை இந்த இடத்துல ஆக்சஸ் பண்ணலாம். இந்த மெட்டடேட்டா ஃபில்டர்ஸ் வேணும் அப்படின்னா லைப்ரரி மாடியூலில் இருக்கும்போது /key ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு லைப்ரரி ஃபில்டர் ஆட் ஆகும். தேர்டில் மெட்டடேட்டா அப்படிங்கிற ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஆல்ரைட், இந்த ரைட் சைட் பேனலில் இருக்க மெட்டடேட்டா செக்ஷனை பார்க்கலாம். இந்த மெட்டடேட்டா செக்ஷனில் டிஃபால்ட் அண்ட் ஆல் பிளகின் இன் மெட்டடேட்டா, DNG, XIF இந்த மாதிரி பல டிஸ்பிளே கேட்டகரி இருக்கு. இதுல என்னோட ஃபேவரட்னா XIF அண்ட் IPTC. இதை செலக்ட் பண்ணா ஒரு பிக்சருக்கு போதுமான இன்ஃபர்மேஷனை நம்மளால இம்போஸ் பண்ண முடியும். இந்த XIF அண்ட் IPTC கேட்டகரியில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஃபைல் நேம், காப்பி நேம், ஃபோல்டர் நேம், ஃபைல் சைஸ் என்ன, ஃபைல் டைப் என்ன அண்ட் மெட்டடேட்டா ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கு, ரேட்டிங் இருக்கா இல்லையா, லேபிள் இருக்கா இல்லை, என்ன டைட்டில் இருக்கு, என்ன கேப்ஷன்ல இருக்கு. இது மட்டும் இல்லாமல் XIF டேட்டா, அதாவது கேமரா டேட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய கேமரா இன்ஃபர்மேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக அதில் இருக்கும். இதோட டைமென்ஷன் என்ன, கிராப்டு டைமென்ஷன் என்ன, ஒருவேளை நீங்கள் ஒரிஜினல் டைமென்ஷன்லேருந்து கிராப் பண்ணியிருந்தீங்கன்னா கிராப் பண்ணதுக்கப்புறம் என்ன டைமென்ஷன் இருக்குது அப்படிங்கிறது இங்கே காமிக்கும். அதுக்கப்புறம் என்ன எக்ஸ்போஷர் செட்டிங்ஸில் இதை ஷூட் பண்ணியிருக்காங்க அண்ட் தென் எக்ஸ்போஷர் பயாஸ், அதாவது EV மைனஸில் எடுத்திருக்காங்களா ப்ளஸில் எடுத்திருக்காங்களா, அண்ட் தென் இந்த பர்டிகுலர் ஷாட் எடுக்க ஃப்ளாஷ் ஃபயர் பண்ணியிருக்கோமா இல்லையா, என்ன ப்ரோக்ராமில் இதை ஷூட் பண்ணியிருக்காங்க. அதாவது கேமராவில் நம்ம மேனுவல் ஆர் TV மோட், AV மோட் எதில் வச்சுருந்தாலும் இந்த இடத்துல அதை கேப்சர் பண்ணிடும். ஸோ இந்த பர்டிகுலர் பிக்சர் ஆபர்ச்சர் ப்ரையாரிட்டி, அதாவது AV மோடில் ஷூட் பண்ணியிருக்கோம். மீட்டரிங் மோட் அதே மாதிரி பேட்டர்னில் வச்சுருக்கோம். ISO ஸ்பீட் 1250 ISO. ஃபோக்கல் லென்த் 47 mm, எக்ஸாக்ட்லி 47 mm இந்த ஷாட் எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு யூஸ் பண்ண லென்ஸ் Canon EF 2470 f2.8L 2 USM லென்ஸ். அண்ட் தென் என்ன டேட்டில் ஷூட் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் என்ன கேமராவில் ஷூட் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் அந்த கேமராவோட சீரியல் நம்பர் என்ன, அண்ட் தென் யூஸரோட கமெண்ட் ஏதாவது இருக்கா, இந்த பர்டிகுலர் பிக்சருக்கு ஏதாவது கமெண்ட் இருக்கா, அண்ட் தென் ஆர்டிஸ்ட் யார், அண்ட் தென் இஃப் இன் கேஸ் GPS நம்மளோட கேமராவில் ஆனில் இருந்தால் GPS லொக்கேஷனும் இங்கே ஆட் ஆகிடும். அண்ட் தென் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன். இப்போது இந்த பிக்சரை நம்ம வேர்ல்டு வைடாக டிரான்ஸ்மிட் பண்ணும்போது, சென்ட் பண்ணும்போது இந்த பிக்சரை யாராவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா, அவங்களோட ப்ரொஃபைலையோ இல்லை இந்த பிக்சரை சோஷியலாக பப்ளிக்காக யூஸ் பண்ணணும்னு நினச்சா இந்த இடத்துல நீங்கள் உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தா அந்த கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ டிபிக்கலி இதில் ஜாப் டைட்டில், அட்ரஸ், சிட்டி அண்ட் ஸ்டேட், போஸ்டல் கோட், கண்ட்ரி, ஃபோன், இமெயில், வெப்சைட் எல்லாமே இதில் இம்போஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த IPTC ஹெட்லைன் என்ன, இதோட ஹெட்லைன் இந்த ஃபோட்டோவோட இன்கேஸ் இதை ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக நீங்கள் வந்து அனுப்புறீங்க அப்படின்னா, ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்சர் வேர்ல்டு வைடாக அனுப்புறீங்கன்னா இதோட ஹெட்லைன்ஸ் என்னங்கிறத இதுலேயே டைப் பண்ணி அனுப்பிடலாம். அண்ட் தென் IPTC சப்ஜெக்ட் கோட், இந்த டேட்டாஸ் எல்லாமே ரிலேட்டட் டு இமேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த இமேஜ் எதை பற்றினதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான கம்ப்ளீட் டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ். அண்ட் தென் இமேஜ் டேட் ஆஃப் கிரியேஷன்,
இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த செட் ஆஃப் கேட்டகரியில் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பிக்சரையும் நம்ம செலக்ட் பண்ணி ரேட்டிங் கொடுக்கறதாகட்டும் இல்லை நம்மளோட அட்ரஸ் டைப் பண்ணுறதாகட்டும் இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் இதை ஒரு ப்ரீசெட்டாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட் இந்த ப்ரீசெட்டில் போயிட்டு எடிட் ப்ரீசெட் கொடுத்தா ஆல் த டேப்ஸ் இங்கே இருக்க எல்லா ஃபீல்டும் இந்த இடத்துல நமக்கு எடிட்டபிளாக வரும். யூஸ்வலி நமக்கு எதெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் மட்டும் எடிட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் காப்பி நேம் சந்துரு பாரதி அண்ட் ஸோ இந்த பர்டிகுலர் மெட்டாடேட்டாவில் இருக்கிறது மட்டும் 5 ஸ்டாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஃபர்மேஷனை டைப் பண்ணணுன்னாலும் பண்ணலாம், இல்லை வேண்டாம்னா ஸ்கிப் கூட பண்ணிக்கலாம். ஐபிடிசி கண்டென்ட், ஸோ ஹெட்லைன், இந்த பிக்சரோட ஹெட்லைன் என்ன, ஐபிடிசி சப்ஜெக்ட் கோட் என்ன, அதுக்கப்புறம் இதோட டெஸ்கிரிப்ஷன் என்ன, இது என்ன கேட்டகரி அண்ட் அதர் கேட்டகரிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐபிடிசி காப்பிரைட், இன்கேஸ் இந்த பிக்சர் வந்து காப்பிரைட்டடா இல்லையா. எஸ், இந்த பிக்சர் காப்பிரைட்டட் அட் சந்துரு பாரதி. அண்ட் தென் இஃப் இன்கேஸ் இந்த பிக்சரை யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா பப்ளிக் டொமைன் கொடுத்துட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த பிக்சரை டவுன்லோட் பண்ணுறவங்க இதை பார்த்துட்டு ஓகே இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. பப்ளிக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இல்லை காப்பி ரைட்டட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பர்சனை யார் காப்பி ரைட் வச்சுருக்காங்களோ அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் தென் ரைட்ஸ் ஆஃப் யூசேஜ் டேர்ம், இது எல்லாமே நம்ம இங்கே வந்து டைப் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் காப்பிரைட் இன்ஃபோ யூஆர்எல், இன்கேஸ் நீங்கள் காப்பிரைட் நார்ம்ஸ் எதாவது வச்சுருக்கீங்க, காப்பிரைட் யூசேஜ் டேர்ம்ஸ் எதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டோட யூஆர்எல்லை இங்கே வச்சிடலாம். இந்த இமேஜை கிரியேட் பண்ணரோட இந்த கிரியேட்டர் அட்ரஸ் டேட் இது எல்லாமே நம்ம இங்கே டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு பிக்சரில் நம்ம இம்போஸ் பண்ண முடியும். ஆல்ரைட், இப்போது டன் கொடுத்தோம் அப்படின்னா சேவ் ஆஸ் நியூ ப்ரீசெட் அப்படின்னு வருது. எஸ், சேவ் ஆஸ் நியூ ப்ரீசெட் சந்துரு பாரதின்னு ஒரு ப்ரீசெட் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் கிரியேட். இப்போது இந்த ப்ரீசெட்டில் சந்துரு பாரதின்னு ஒரு புது ப்ரீசெட் வந்திருக்கிறத பார்க்கலாம். இப்போது ஒரு செட் ஆஃப் பிக்சர்ஸ்க்கு இந்த ப்ரீசெட்டை மட்டும் நம்ம அப்ளை பண்ண முடியும். அண்ட் பிக்சர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு சந்துரு பாரதி அப்படின்னு இந்த ப்ரீசெட்டை செலக்ட் பண்ணால் அப்ளை மெட்டாடேட்டா ப்ரீசெட் அப்படின்னு ஒரு டயலாக் பாக்ஸ் வருது. இப்போ இதில் ஆக்டிவாக இருக்கிறதா ஆல் செலக்டடா இல்லை கேன்சலா. ஆல் செலக்டட் அப்படின்னா இப்போ நான் செலக்ட் பண்ணதுக்கு மட்டும் மெட்டாடேட்டா அப்ளை ஆகும். ஸோ மெட்டாடேட்டா அப்ளை ஆன உடனே இங்கே 5 ஸ்டாராக மாறினதை பார்க்கலாம். ஏன்னா இந்த பர்டிகுலர் மெட்டாடேட்டாக்கு நம்ம 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்கோம். இது காப்பி நேம் கொடுத்துருக்கோம், சந்துரு பாரதி வந்திருக்கு. அண்ட் தென் காப்பி ரைட்டட் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம். ஸோ அதுவும் காப்பி ரைட்டட் இன்ஃபர்மேஷனும் இங்கே வந்திருக்கு. இது பிக்சரை இம்போர்ட் பண்ணிட்டு தான் இந்த மெட்டாடேட்டாவை இம்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நம்ம லைட் ரூம்குள்ள பிக்சரை இம்போர்ட் பண்ணும்போதே கூட இந்த மெட்டாடேட்டாவை இம்போஸ் பண்ண முடியும். ஆல்ரெடி இப்போ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் பார்ட்டான ஃபில்டர்ஸை பார்க்கலாம். இங்கே நான் ஃபில்டர்ஸ்னு சொல்றது ஃபோட்டோஷாப்பில் இருக்க பிளாக் அண்ட் ஒயிட் ஃபில்டர்ஸ் இல்லை டெக்ஸ்சர் ஃபில்டர் இதெல்லாம் கிடையாது. அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபில்டர்ஸ் அதெல்லாம் இல்லை. இது நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் யூஸ் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட் ஃபில்டர். இங்கே நம்ம ப்ராடக்டாக பார்க்குறது நம்மளோட ஃபிலிம் ஸ்டிப்பில் இருக்க ஃபோட்டோஸ். லைட் ரூமில் ஃபில்டர்ஸ் ஆக்டிவேட் பண்ண /கீ ப்ரெஸ் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் லைப்ரரி ஃபில்டர். ஒருவேளை உங்களுக்கு இந்த ஃபில்டர் காமிக்கல அப்படின்னா /கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்துடும். அகெயின் /கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போயிடும். இதில் ஃபர்ஸ்ட் இருக்க டெக்ஸ்ட் அண்ட் ஆட்ரிபியூட்ஸை லாஸ்ட் வீடியோவில் இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரைட், இப்போ நம்ம பார்க்க போகிறது மெட்டாடேட்டா ஃபில்டர். இது ஒரு பவர்ஃபுல்லான டூல். மெட்டாடேட்டா வச்சு ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸில் ஃபோட்டோஸை ஃபில்டர் பண்ணலாம். இந்த மெட்டாடேட்டாவில் மொத்தம் 4 காலம் இருக்குது. டேட், கேமரா, லென்ஸ் அண்ட் லேபிள். டேட்டில் இயர், மந்த் அண்ட் டேட் இருக்கும். அண்ட் கேமராவில் என்ன கேமரா யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது இருக்கும். எத்தனை கேமரா யூஸ் பண்ணியிருந்தாலும் அத்தனை கேமரா இருக்கும். அண்ட் தென் எந்த கேமராவில் எத்தனை பிக்சர்ஸ் எடுத்திருக்கோம் இதுவும் காமிக்கும். அண்ட் தென் லென்ஸில் எத்தனை லென்ஸ் யூஸ் பண்ணி இந்த 444 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னு காமிக்குது. இங்கே 5 லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த 444 ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. இதில் 24mm லென்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி 49 ஃபோட்டோ எடுத்திருக்கோம். 50mm மட்டும் யூஸ் பண்ணி 257 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். அண்ட் தென் 2470mm லென்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி 133 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். 85mm மட்டும் யூஸ் பண்ணி 2 ஃபோட்டோ எடுத்திருக்கோம். 70-200 மட்டும் யூஸ் பண்ணி 3 ஃபோட்டோஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். இஃப் இன் கேஸ் லேபிளிங் எதாவது பண்ணியிருந்தோம் அப்படின்னா எல்லோ லேபிள் எவ்வளோ இருக்குது, நோ லேபிளே பண்ணாமல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். இங்கே ஃபர்ஸ்ட் லைனில் இருக்கிறது எல்லாமே டோட்டல். இந்த
கீழே வர வர தான் அதோட சப்டோட்டல் சப் கேட்டகரிஸில் எவ்வளோ டோட்டல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத காமிக்கும். இஃப் இன் கேஸ் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எனக்கு பத்தாது, இன்னும் இதில் ஆட் பண்ணணும், காலம் ஆட் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஆட் காலம் தரலாம். இந்த ஆட் காலமில் இப்போது நன்னில் இருக்குது. இதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன பண்ணலாம்னா ஆப்பர்ச்சர் வேல்யூ கூட வச்சுக்கலாம். இப்போது இந்த 444 பிக்சர்ஸ் என்னென்ன ஆப்பர்ச்சரில் எடுத்திருக்கோம், ஷூட் பண்ணியிருக்கோங்கிறத இங்கே பார்க்கலாம். F1.4ல் 208 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். இப்போது இங்கே நான் கிளிக் பண்ணும்போது F1.4 பிக்சர்ஸ் மட்டும்தான் இங்கே டிஸ்பிளே பண்ணும். F2ல் எவ்வளோ எடுத்திருக்கோம், F2.8ல் எவ்வளோ எடுத்திருக்கோம், அண்ட் தென் ஃபைனலி F16 வரைக்கும் காமிக்குது. இந்த பர்டிகுலர் கேட்டலாகில் F1.4லேருந்து F16 வரைக்கும் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்னும் இதில் இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்கே ஒரு காலம் ஆட் பண்ணிக்கலாம், நியூ காலம் ஆட் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோ கூட செக் பண்ணிக்கலாம். அதாவது இதில் இந்த 444 ஃபோட்டோஸில் போர்ட்ரேட் 13 ஃபோட்டோ இருக்குது, லேண்ட்ஸ்கேப் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ லேண்ட்ஸ்கேப்பில் எவ்வளோ இருக்குது, போர்ட்ரேட்டில் எவ்வளோ இருக்குங்கிறதையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இதில் பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேஷன் வைஸ், இஃப் இன் கேஸ் உங்களோட கேமரா ஜிபிஎஸ் எனேபிள்டாக இருந்தால் லொக்கேஷன் வைஸ் வந்து சார்ட் பண்ணலாம். இஃப் இன் கேஸ் நீங்கள் கர்லிங் ப்ராசஸ் லைட் ரூமில் பண்ணியிருந்தீங்கன்னா ஃப்ளாகிங் வச்சு கூட சார்ட்டிங் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜெக்டட் ஃபோட்டோஸ் மட்டும் 15 இருக்குது, ஃப்ளாக்டு ஃபோட்டோஸ் அதாவது செலக்டட் ஃபோட்டோஸ் மட்டும் 18 இருக்குது, அன்ஃப்ளாக்டு எதுவுமே பண்ணாமல் டெசிஷன் எடுக்காத இருக்கிற ஃபோட்டோ 411 இருக்குது. இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபார் த எடிட்டிங் அண்ட் ஆர்கனைசிங் பர்பஸஸ். ஸோ இந்த மெட்டாடேட்டா டீட்டெயில்ஸை வச்சு சின்ன சின்ன பாசிபிள் டீட்டெயில்ஸை கூட இங்கே பார்க்க முடியும். அண்ட் தென் இந்த மெட்டாடேட்டா ஃபில்டர் டேப்லேருந்து வெளில வரணும்னா ஜஸ்ட் நன் கிளிக் பண்ணால் போதும். ஸோ அண்ட் தென் லைட் ரூமில் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸ்டாக்குங்கிறது நத்திங் பட் ஒரு ஃபோல்டர் மாதிரி. ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் பிக்சர்ஸை செலெக்ஷன் பண்ணிவிட்டு Ctrl+G ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது ஒரு ஸ்டாக்காக மாறிடும். ஸோ ஸ்டாக்காக மாறினதுக்கப்புறம் இங்கே 3 அப்படின்னு நம்பர் காமிக்குது. அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் மொத்தம் 3 பிக்சர்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிறது ரிவீல் கூட ஆகும். இதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாலை மாத்திர சீக்வன்ஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு ஸ்டாக்காக கூட வச்சிடலாம். பட் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஸ்டாக் வந்து ஒரே ஃபோல்டருக்குள்ளே, அதாவது உங்களோட சோர்ஸ் ஃபோல்டர், இந்த பிக்சரோட சோர்ஸ் ஃபோல்டர் ஒரே ஃபோல்டருக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இந்த ஸ்டாக் வந்து ஒர்க் ஆகும். இப்போது இந்த A44 அப்படின்னு ஆரம்பிக்குது, இங்கேருந்து ஆரம்பித்து அண்ட் தென் இந்த மாலை மாத்திர சீக்வன்ஸ் இது வரைக்கும் இருக்குது. இப்போது இதை Ctrl+G நான் ப்ரெஸ் பண்ணால் இது ஸ்டாக் ஆகாது. குட் நாட் கிரியேட் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுது. ஏன் அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் டிஃப்ரெண்ட் ஃபோல்டரில் இருந்தது அப்படின்னா அது ஸ்டாக் ஆகாது. ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பிக்சர்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஸ்டாக்கிங் அண்ட் குரூப் இன்டூ ஸ்டாக். இப்போது இந்த ஸ்டாக்குள்ளே 9 ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த 9 ஃபோட்டோவை பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த நம்பரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பிக்சரை விட்டுட்டு மற்ற பிக்சரெல்லாம் டார்க் தம்ப்நெயிலில் காமிக்கும். விச் மீன்ஸ் இது ஒரு ஸ்டாக்குக்கு உள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். இதை மறுபடியும் இந்த ஸ்டாக்லேருந்து வெளில எடுக்கணும்னா அகெயின் ஃபோட்டோ ஸ்டாக்கிங் ரிமூவ் ஃப்ரம் ஸ்டாக் ஆர் அன்ஸ்டாக். இந்த ரிமூவ் ஃப்ரம் ஸ்டாக்கும் அன்ஸ்டாக்கும் வித்தியாசம் இருக்குது. அன்ஸ்டாக்குங்கிறது கம்ப்ளீட்டாக அந்த ஸ்டாக்கை ரிமூவ் பண்ணிடும், அதாவது அன்குரூப் பண்ணிடும். இஃப் இன் கேஸ் ரிமூவ் ஃப்ரம் ஸ்டாக் அப்படின்னா இந்த பர்டிகுலர் இப்போது 3வது பிக்சரை சூஸ் பண்ணி ஃபோட்டோ ஸ்டாக்கிங் ரிமூவ் ஃப்ரம் ஸ்டாக் கொடுத்தா இந்த பர்டிகுலர் பிக்சர் மட்டும் இந்த ஸ்டாக்ல இருந்து ரிமூவ் ஆகிடும். இப்போது இதில் 9 பிக்சர் இருக்குது. இந்த ஃபோட்டோ ஸ்டாக்கிங் ரிமூவ் ஃப்ரம் ஸ்டாக் கொடுத்தா 9 8 ஆகிடும். ஸோ இது இந்த ஸ்டாக்ல இருந்து வெளியே வந்துடுச்சு. இதுவே கம்ப்ளீட்டாக ஸ்டாக் ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஸ்டாக்கிங் அண்ட் அன்ஸ்டாக் கொடுத்தா கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். ஆல்ரைட், இந்த ஸ்டாக்கிங்கை வச்சு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயமும் இருக்குது. ஃபோட்டோ ஸ்டாக்கிங் அண்ட் ஆட்டோ ஸ்டாக் பை கேப்சர் டைம். இது ஒரு பர்டிகுலர் டைமில் கேப்சர் பண்ண பிக்சர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டாக்காக ஒரு ஃபோல்டராக போட்டு வச்சுக்கோம். ஆட்டோ ஸ்டாக் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 செகண்டுக்குள்ளே ஷூட் பண்ண பிக்சர்ஸ், அதாவது ஃபர்ஸ்ட் பிக்சர் ஃபர்ஸ்ட் செகண்டில் ஆரம்பித்து 10th செகண்டில் ஷூட் பண்ண பிக்சர் வரைக்கும் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்டாக்காக
போட்டு வச்சிரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது 64 ஸ்டாக்ஸ் இருக்குது அண்ட் 39 அன்ஸ்டாக்டு ஃபோட்டோஸ் இருக்குது. விச் மீன்ஸ் இந்த ரூலுக்கு உள்ள அடங்காத பிக்சர்ஸ். ஸோ இப்போது ஸ்டாக் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இதில் 10 செகண்டுக்குள்ளே ஷூட் பண்ண பிக்சர்ஸ். இப்போது நம்பர் 1, 2, 3 இந்த 3 பிக்சரும் ஷூட் பண்ண நான் 10 செகண்ட் எடுத்திருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இப்போது இதில் அதிகமாக ஷூட் பண்ணது பார்த்திங்கன்னா 10 செகண்ட்குள்ளே 8 ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கேன். இதில் 10 செகண்ட்குள்ளே 11 ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கோம். இது 10 செகண்ட்குள்ளே 3 ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஆட்டோ ஸ்டாக் பை டைம் கேப்சர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு பர்ஸ்ட் மோடில் ஷூட் பண்ணும்போது எவ்வளோ பிக்சர்ஸ் அந்த பர்ஸ்ட் மோடில் என்ன டைம் டியூரேஷனில் எடுத்தோம் அப்படிங்கிறது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் போஸ்ட் ப்ரொடக்ஷனில். ஃபோட்டோ ஸ்டாக்கிங் அண்ட் ஃபோட்டோ ஸ்டாக்கிங் கொலாப்ஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. கொலாப்ஸ்ட் ஆல் ஸ்டாக் இதை கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு காமிச்ச அந்த அத்தனை ஸ்டாக்கும் கொலாப்ஸ் ஆகி நிற்கும். இதுவே இந்த கொலாப்ஸ் ஆக வேணாம் அப்படின்னா ஃபோட்டோ ஸ்டாக்கிங் எக்ஸ்பேண்ட் ஆல் ஸ்டாக் கொடுத்தா எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இப்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே எக்ஸ்பேண்டட் ஸ்டேட்டில் இருக்கிறதுனால ஸ்டாக்ஸ்க்கு உள்ளே இருக்கிறது எல்லாமே டார்க் செல்ஸாக காமிக்குது. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த மெட்டாடேட்டா அண்ட் ஃபில்டர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு புது விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னா எஸ் ஐ லேர்ன்ட் நியூ திங்ஸ்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் இப்போது உடனே. அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டு போங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவான டெவலப் மாடியூலில் மீட் பண்ணலாம். until then be creative and productive. This is Chandrupati from Focus Studios signing off.